Hi partner, partnership fundamentals, 10 golden point. Golden point number 1, provisions of Indian Partnership Act. When it apply, in the absence of deed. What is deed? இப்போ நீயும் நானும் சேர்ந்து பார்ட்னரா ஒரு பிஸ்னஸ் பண்றோம். இப்போ யார் யார் எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றது, பிஸ்னஸ் என்ன பண்ணுறது, அந்த பிஸ்னஸை நடத்துறது யார், அவருக்கு சேலரி உண்டா, சொந்த செலவுக்கு எடுக்கலாமா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா, எல்லாம் பேசி முடிவு பண்ணி தொழிலை ஆரம்பிக்கிறோம். அதுதான் பிஸ்னஸ், அதுதான் பார்ட்னர்ஷிப். அந்த முடிவு பண்ணது அக்ரிமெண்ட், அக்ரீடு. அந்த அக்ரிமெண்ட்டு ரிட்டனாக இருந்தால் தட் இஸ் டீட். ரிட்டன் அக்ரிமெண்ட் இஸ் த டீட். இப்போ எல்லாமே பேசி முடிவு பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லை, ஓரலாகவே அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போது நாளைக்கு நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்தா இந்த இதுகளில் டிஸ்பியூட் வருது. அப்போ அந்த நேரத்தில் ஆக்டில் என்ன சொல்கிறாங்களோ, ஐபிஏ ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நான் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. அப்போ நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஆக்டில் என்ன சொல்லுது, நோ, நாட் அலோவபிள். ரைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், சொந்த செலவுக்கு எடுக்கிறது. நான் கேபிட்டல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு சொந்த செலவுக்கு டிராயிங்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் கட்டணுமா? நோ, அதுவும் கிடையாது. சரி, சேலரி ஆர் கமிஷன், நான் பிஸ்னஸை ஃபுல் டைமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு சேலரி உண்டா? ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டில் இருந்தால் தான் எனக்கு உண்டு, இல்லை அப்படின்னா சேலரி கிடையாது. சரி, ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டில் எனக்கு சேலரி உண்டுன்னு எழுதியிருக்குது. பட் ஒரு மாதம் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியலை, நீ வந்து பிஸ்னஸை கவனிச்சுக்கிற, அப்போ அந்த சேலரி உனக்கு உண்டா? அதுவும் அக்ரிமெண்ட் இருந்தாத்தே உண்டு, இல்லைனா கிடையாது. இதை இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். தென் நெக்ஸ்ட், ப்ராஃபிட் ஷேரிங். 2 பேரும் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்தால் எப்படி ஷேர் பண்ணுறது? ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்ல இருந்தால் அதன்படி, இல்லை அப்படின்னு சொன்னால் ஈக்குவல். யார் எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் பிஸ்னஸ் பார்க்குறாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஈக்குவல் ஷேரிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர். இப்போ இந்த இடத்துல சில நேரங்களில் ஒரு பார்ட்னரு பிஸ்னஸ்லேருந்து லோன் வாங்கியிருப்பாரு, ஒரு சில பார்ட்னரு பிஸ்னஸுக்கு லோன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீ 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, எக்ஸ்ட்ரா லோன் 1 lakh பிஸ்னஸ்க்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? அதுக்கு வந்து ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 6% பேயபிள் டு த பார்ட்னர். அதே இது நான் பிஸ்னஸ்ல இருந்து லோன் எடுத்திருக்கிறேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தட் இஸ் த பாயிண்ட். ரெண்ட் டு பார்ட்னர், என் இடத்துல வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்போ அந்த இடத்துக்கு ரெண்ட் உண்டா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஆக்டில் சொல்லியிருந்தாலும் சொல்லாட்டாலும் அது கொடுக்கணும். தட் இஸ் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் லாஸ் இன்கர் ஆனாலும் ரெண்ட் டு பார்ட்னர் கொடுத்தாகணும். அதே போல் மேனேஜர்ஸ் கமிஷன், இது வந்து பார்ட்னருக்கு அப்பாற்பட்டவர். என்ன சொல்லியிருக்கோம், கமிஷன் ஆன் சேல்ஸ்னா கண்டிப்பாக கொடுக்கணும், கமிஷன் ஆன் ப்ராஃபிட்னா அந்த ப்ராஃபிட் வந்தால் கொடுக்கணும். எதாக இருந்தாலும் தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். ஜஸ்ட் லைக் தட் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிறதுல புதுசாக ஒருத்தரை அட்மிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். 2 பேரும் சம்மதிச்சா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சேர்க்க முடியாது. தட் இஸ் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. இதே போல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். ஓகே, பாய்.